அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, உகர ஈற்று அல்வழி புணர்ச்சி. ஆமா தானங்க. அதுல உகர சுட்டின் முன் வல்லினம், உகர சுட்டின் முன் மெல்லினம், உகர ஈற்று சுட்டின் முன் இயல்பு, அன்றும் ஐயும் அப்படிங்கக்கூடிய எல்லா விதிகளையும் எப்படி அதற்குரிய எடுத்துக்காட்டுகள் அப்ளை பண்ணணும்னு ரொம்ப நீட்டா நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேங்க. இப்போ இது நீங்க பார்க்காதவங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா, இதுக்குரிய முழு வீடியோ தொகுப்பு நான் உங்களுக்கு சேனல்ல போட்டிருக்கேன். அதற்குரிய லிங்க் நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிடுறேன். நீங்க அதை பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து இதுதாங்க பார்க்க போறோம். முதல்ல அல்வழி புணர்ச்சி எடுத்து போட்டேன். இப்ப உகர ஈற்று வேற்றுமை புணர்ச்சி. சரிங்களா? இதுல எப்படியெல்லாம் புணரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உகர ஈற்று எரு செரு ழு என்னும் எழுத்தின் உகர ஈறு ஒடு என்னும் மரப்பெயர் உகர ஈற்று சுட்டு பெயர் சாரியை பெறுதல். இது அனைத்தையுமே நான் இன்னொரு வீடியோ பதிவாக அதையும் நான் லிங்க்ல உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். சரிங்களா? இதை முழுமையாக படிச்சு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க. அதாவது இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ல எவ்வளவு டஃபா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு நம்ம இந்த மாதிரியான விதிகளை படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? அப்புறம் நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் கேட்டுட்டே இருக்கிறீங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் சனிக்கிழமை தான் ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? சோ நீங்க அதனாலதான் அதுக்கு முன்னாடியே அப்ப அவசர அவசரமா வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட முடியாது இல்லைங்க. நீங்க அதுக்கு என்னென்ன படிக்கணுங்கிறது அதனாலதான் நான் முன்னாடியே பதிவிட்டு வரேன். நீங்க அந்த வீடியோக்களை எல்லாம் படிச்சுட்டு வாங்க. கரெக்டா இருக்கும். நீங்க படிச்சு முடிக்கும் போது சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு லைவ்ல டெஸ்ட் அட்டன் பண்ண வாங்க. சரிங்களா? என்னென்ன படிக்கணும்னு பாத்தீங்கன்னா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல 12 மாடல் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல 6 மாடல் இந்த வாரம் படிங்க. சரிங்களா? அதை நான் எடுத்து போட்டுறேன். ஆல்ரெடி 3 மாடல்கள் நான் போட்டுட்டேன். இன்னொரு 3 மாடல் இருக்கு. அப்புறம் 6th டேர்ம் 1ல இயல் 1, 2, 3 மூணுமே நான் ரொம்ப ரொம்ப தெளிவா அதை ரிவிஷன் கொடுத்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதுக்கு ஷார்ட்கட் கொடுத்து எல்லாமே இப்ப இயல் 1 நடத்துறேன்னா இயல் 2 நடத்தும் போது 1 ரிவிஷன் பண்ணியிருப்பேன். 3 நடத்துறேன்னா 1, 2 எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிட்டு தான் 3வது லெசன் நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். அதனால லைன் பை லைனா நீட்டா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அந்த வீடியோ. சரிங்களா? சரிங்க. எல்லாரும் நல்லா படிங்க. தன்னம்பிக்கையோட இருங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்க, பாய்ங்க.